அமேசான் ஆப்ல எப்படி வந்து ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். அமேசான் ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணதுமே உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ண சொல்லுவாங்க. லாகின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்துருக்கும். இதில் மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட் நேம் வந்து சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் எல்லாமே கீழே வந்து ஷோ ஆகும். நீங்கள் எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சைடில் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதில் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட் வந்து எந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு வேணுமோ அதையுமே நீங்கள் அந்த ஃபில்டரை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணாமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட்டு நீங்கள் அதை கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பை நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பை நவ் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் அமேசானில் வந்து ஆர்டர் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு எடுத்தோடனே அட்ரஸ் வந்து கேட்பாங்க, டெலிவரி அட்ரஸ். அதனால் டெலிவரி அட்ரஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொடுக்குற மாதிரி வந்திருக்கும். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா யூபிஐ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அதுக்கப்புறம் கேஷ் ஆன் டெலிவரி, இந்த மாதிரி நிறைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கும். ஸோ நீங்கள் எதில் வந்து பே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேமெண்ட் ஆப்ஷனை ஜஸ்ட் இதில் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும். கண்டினியூ நீங்கள் வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. டெலிவரி வந்து காஸ்ட்டா இல்லை வந்து ஃப்ரீ டெலிவரி அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அட்ரஸ் வந்து கீழே கரெக்டாக இருக்கான்னு எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு பிளேஸ் யுவர் ஆர்டர் அண்ட் பே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட அமேசான் ஆப்பில் யுவர் ஆர்டர்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி எப்போ அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும் அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து ட்ராக் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ பார்த்துருப்பீங்க எப்படி அமேசான் ஆப்ல ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்றது அப்படிங்கிறத பத்தி. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்களோட நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.